வணக்கம் மக்களே. இபிஎஸோட தவறுதலால் தாவேகா எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வருகிறது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது பேசிய அவர், ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது எந்த புரட்சியுமே இல்லை, தவறை திருத்தியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் தவறுதலால் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வருகிறது என்று சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே சேர்ந்து தாவேகாவை பெரிய கட்சியாக மாற்றிக்கொண்டு வருகிறது. சிபிஐ அமலாக்கத்துறை மூலமாக பல கட்சிகளை மிரட்டி தங்களது கூட்டணிக்கு வளைத்து போடும் வேலையை அமித்ஷா அவர்கள் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதே போல டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஒரு வாரத்திலேயே சசிகலாவை சார்ந்த இடத்துல அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சொந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சிபிஐ அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் மிரட்டும் அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எதிர்க்கட்சியாக கூட இல்லாத நிலைக்கு மாறிவிட்டது. அந்த இடத்தை விஜய் தான் நிரப்புவார். எதிர்க்கட்சி அந்தஸ்து எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லாமல் போகும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்களும் அண்ணாமலை புதிய கட்சியை ஆரம்பித்து விஜய் கூட்டணியில் இணைந்தால் அதே கூட்டணியில் சேர்வதற்கு தயாராக உள்ளதாக தெரிகிறது. அண்ணாமலை, தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஸுடன் சந்திப்புகள் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளும் இந்த புதிய கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றன. விஜய், அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்ற புதிய மற்றும் பழைய அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்தால் தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை இந்த சக்தி வாய்ந்த கூட்டணி சவால் செய்யும்னே சொல்லலாம். ஆனால் இந்த தலைவர்களுக்கு இடையே உள்ள சித்தாந்த வேறுபாடுகள் மற்றும் கடந்த கால அரசியல் பகைகள் இந்த கூட்டணியை உருவாக்குவதில் பெரிய சவால்களாக அமையும். ஒருவேளை விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி போல் மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் காட்சிகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அனைத்து கட்சிகளுமே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் வியூகம் வகுக்கின்றன. இந்த சூழ்நிலையில் எந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும், யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் தற்போதைய சூழலில் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி குறித்து எந்த கருத்துமே தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கும் நிலையில் அவரை கூட்டணிக்குள் அனுமதிக்க எடப்பாடி சம்மதித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தன்னை குறித்து பழைய விஷயங்களை பேசி வரும் டிடிவி தினகரன் மற்றும் கூட்டணிக்குள் அனுமதிக்கவே முடியாது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் டிடிவி தினகரன் கூட்டணியில் அனுமதிக்க வேண்டுமென்றால் வேறு முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.